அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு செமையான நியூஸோட தாங்க வந்திருக்கேன். என்ன நியூஸ்னா மொசகன் டக் லிமிடெட், ஓகேங்களா. ஸோ எம்டிஎல்னு ஷார்ட் ஃபார்மில் கூப்பிடுவாங்க. இந்த கம்பெனிக்கு நியூஸ் இப்போ வந்திருக்கு சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிஃபோர் நீங்கள் எந்த கம்பெனி வேணால் போகலாங்க, அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு நோ சம்திங். அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம மணின்றதை நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே வந்து சில பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 1934 அப்போ திறந்துருக்காங்க. எங்கன்னா மும்பையில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி. யார் இது வந்து மேக்ஸிமம் இதோட ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஓகேங்களா. ஸோ இவங்களோட வேலை என்னன்னா ஷிப் பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வந்து ரிப்பேர் பண்ணுறது, இது ரெண்டுத்தையுமே வந்து சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிக்கு, அதுக்கப்புறம் போஸ்டல் கார்டுக்கு, இங்கெல்லாம் வந்து டோட்டலாக பண்ணிட்டு இருக்காங்க நல்லாவே, சரிங்களா. சரி, ஓகே. அப்போ என்ன நியூஸ் ரிசீவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒன்றும் இல்லை, ஓஎன்ஜிசி ஐ மீன் கவர்மெண்ட் செக்டார்லேருந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ் நீங்கள் கூகுளில் செக் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த நியூஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. இதோட டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ கோடிக்குன்னா மொத்தமாக 4676 கோடிக்கு ரிசீவ் ஆயிருக்கு, சரிங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to check the technical analysis of the stock, ஓகேங்களா. ஸோ நான் ட்ரேடிங் வியூ எடுத்துட்டேன். ஸோ ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா 1 day டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன், 1 yearக்கு வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே வந்து நம்ம சேனலில் ஒரு விஷயம் பண்ணுவோம். என்னென்னா 1 year முன்னாடி சப்போஸ் இந்த ஸ்டாக் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 240% இட் ஹாஸ் பின் கிவன் த ரிட்டர்ன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி இப்போ 2 lakh மேலே வந்து அது இம்ப்ரூவ் ஆகிருக்கும், வெல் அண்ட் குட்டாக நல்லா போயிருக்கும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் நடக்கும். எல்லா ஸ்டாக்குமே நடக்கும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 6000 ஸ்டாக் மேலே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்டாக் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் பேஸ் அனலைஸாகவும் இருக்கும், ஓகேங்களா. ரிசல்ட் பேஸ் அனலைஸாகவும் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சால் ஷேர் மார்க்கெட்டில் நல்லபடியாக நீங்கள் இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை செபி ரிஜிஸ்டர் அட்வைசர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகினிங்காக உங்களுக்கு தெரியல அப்படின்னா, பட் ஸ்டார்ட் த இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் த பெட்டர் டைம் டு டூ இட், ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இப்போ பர்டிகுலராக என்ன நடக்கும் அப்படின்றது வந்து மேபி என்னோட கெஸ், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே வந்து ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும் தவிர்த்து இதுதான் நடக்கும்ன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க எக்ஸாக்டாக, ஓகேங்களா. ஸோ மேபி நியூஸ் வந்ததால் ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆகி ஸோ ஒரு பார் ஃபார்ம் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மண்டே. ஸோ நாளைக்கு நம்ம பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சப்போஸ் நாளைக்கு இது வந்து பிரேக் அவுட், இந்த இடம் ஃபார் எக்ஸாம்பிள் கேப் அப் ஆகி இந்த இடம் பிரேக் அவுட் எடுக்குது அப்படின்னா வந்து நல்லாவே வந்து ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அப்போது வந்து நீங்கள் இந்த ஷேரை வாங்கி போடுறீங்கன்னா தாராளமாக வாங்கி போடலாம், அது உங்களோட விருப்பம், ஓகேங்களா. நான் இங்கே ஷேர் பண்ணுறது ஜஸ்ட் ஃபார் த நாலேஜ் பர்பஸ், ஓகேங்களா. ஸோ நான் யாருக்குமே இந்த ஷேரை வாங்குங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஐ ஹவ் ஷேரிங் ஜஸ்ட் ஃபார் த நாலேஜ் பர்பஸ், ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மேலே மூமெண்ட் இருக்கும் கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உடனே அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நியூஸஸ் உடனே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ.